Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். ரேப் பாடகர் வேடனை வலதுசாரி அமைப்புகள் குறிவைக்க என்ன காரணம் அப்படிங்கிற கேள்வி இந்தியா முழுமைக்கும் இப்போ எழுந்திருக்கு. அவர் பாடிய அத்தனை பாடல்களுமே எழுதிய பாடலும் சரி பாடிய பாடலுமே சமூகத்தில் ஏதோ ஒரு முற்போக்கு அரசியலை இங்கே பேசுது. அவரை சுற்றி ஒரு 15-20 போலீஸ் சுற்றி வச்சுக்கிட்டு அப்படி கொண்டு போய் இப்படி இழுத்து கொண்டு போய் அவர் போகும்போது வேற ஒரு வெளியூர் பாடுறதுக்கு யோசிப்பாங்கல்ல. ஒரு இளமை பருவத்திலே முடக்கிட்டா அடுத்து வர அச்சப்படுவான். இது ஏதோ கேரளா திருச்சூரில் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டிலும் நடக்குது. திருச்சூர் போன்ற கேரளா போன்ற வாழ்வியலுக்கு அந்த மாதிரி அவன் ஒரு புரட்சியை உருவாக்குறான் பாடலில். அந்த புரட்சி அங்கே உள்ள வலதுசாரிகளுக்கு இடிக்குது. ஏன்னா கேரளாவை பொறுத்தளவுக்கு இடதுசாரிகளா வலதுசாரிகளா காங்கிரஸே வேடனுக்கு எதிராக நிற்கிது. இது தேர்தல் அரசியலுக்காண்டி செய்கிறாங்க. ரெண்டாவது இதுக்கெல்லாம் அச்சப்பட்டு இதுக்கெல்லாம் முடங்குற நபர் வேடன் கிடையாது. அந்த கூட்டு போகும்போதே ஒரு 10-15 காவலர்கள் அவர் அப்படியே புடைசூல உள்ளே வராரு. இங்கிட்ட ஒருத்தர் இழுக்கிறான், அங்கிட்ட ஒருத்தர் இழுக்கிறான், அங்கிட்ட ஒருத்தர் சொல்கிறான், இங்கிட்ட சொல்கிறான். ஆனால் அவர் மூஞ்ச பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் எந்த சலனமும் போவாப்புல. ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மதுரை மண்டல செயலாளர் திரு மாலின் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும். ரேப் பாடகர் வேடனை வலதுசாரி அமைப்புகள் குறிவைக்க என்ன காரணம் அப்படிங்கிற கேள்வி இந்தியா முழுமைக்கும் இப்போ எழுந்திருக்கு. குறிப்பாக கேரளாவில் திருச்சூரில் பிறந்த வேடன் அவர்கள் இன்றைக்கு உலகம் முழுமைக்கும் அறியப்படுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஈழத்தமிழனா மாறி இருக்கிறார். இந்த பின்னணியில் ஏன் இவரை இவ்வளோ தூரம் குறி வைக்கிறாங்க ஒரு பாட்டுக்காக? இன்றைக்கி வலதுசாரி சிந்தனை என்பது ஒரு முற்போக்கான அரசியலையோ முற்போக்கான கருத்தியலையோ தமிழகத்தில் அது எந்த வடிவங்கள் வந்தாலும் முடக்கிறதுல தான் தெளிவாக இருக்காங்க. குறிப்பாக அந்த ரேப் பாடர் வேடன் ஒரு இயற்பேர் முரளி, முரளி. இவருடைய தாயார் ஒரு ஈழத்துடைய பெண்மணி. தமிழ்நாட்டுக்கு வராங்க. தமிழ்நாட்டிலேருந்து திருச்சூர் போகிறாங்க. அங்கே திருச்சூரில் ஒரு மலையாளியை திருமணம் செய்கிறாங்க. இயல்பாகவே ஈழத்தமிழர்களுக்கும் மலையாள தமிழகத்துக்கும் ஒரு உறவு இருக்கும். ரெண்டாவது அவங்க தாயார் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க. வேறொடைய தாயார் நீங்கள் உங்கள் பிறப்புலேருந்து உங்கள் ரத்தத்திலேருந்து என்ன வருதோ அது நிற்கும் கடைசி வரைக்கும். ரெண்டாவது வேடன் பொறுத்தளவுக்கு தான் இளம பருவத்தில் படிப்பறிவு இல்லாட்டியும் பட்டறிவு மூலமாக இந்த சமூகத்தை பார்க்குறாப்புல. தன்னுடைய சமூக அமைப்பு எப்படி இருக்குது, தான் மீன் பிடிக்க போகிறப்ப இந்த அமைப்பு எப்படி இருக்குது, நம்மளுடைய வாழ்வியல் எப்படி இருக்குது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு தாட் வருவாங்க. எப்பயுமே நீங்கள் பெருசாக இந்த சமூகத்தில் வெற்றி பெற்ற யாருமே பெரிய படிச்சிருப்பாங்க, வெற்றி பெறுவாங்க. ஆனால் படிக்காமல் பட்டறிவு மூலம் வெற்றி பெறுவர்கள் அதிக பேர். வேடனும் அப்படின்ற ஒரு நபர் தான். ஏன்னா அந்த பாடல் வரியை நீங்கள் நல்லா கூர்ந்து பார்த்தோன்னா பானை நல்ல பறைய நல்ல நீ தம்புரானம் அல்ல நான் மயிரும் அல்ல அப்படின்ற வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தைங்கிறது எவ்வளோ ஹார்டாக சொல்ல முடியும். அப்போ இதுக்கு முன்னாடி மோடியை விமர்சனம் பண்ணி ஒரு பாடல் பாடியிருக்காரு, வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ், மோடிக்கு எதிராக. ரெண்டாவது அவர் பாடிய அத்தனை பாடல்களுமே எழுதிய பாடலும் சரி பாடிய பாடலுமே சமூகத்தில் ஏதோ ஒரு முற்போக்கு அரசியலை இங்கே பேசுது, ஒரு சோசியல் ஜஸ்டிஸாக பேசுது. ரெண்டாவது திருச்சூர் கேரளாவுக்குள்ள இடதுசாரிகளுடைய தொடர்பில் அவர் இருக்கார். இடதுசாரி அரசியல் தொடர்பில் இருந்துக்கிட்டு இப்போ நான் சொல்கிற கருத்து மக்கள்கிட்ட போகும்போது நீங்கள் மஞ்சுமல் பாய்ஸை கூட ஒரே ஒரு வேர்டு தான், இங்கே யார் ராஜாக்கள் அல்லன்னு ஒரு வேர்டு வரும். இங்கே யாரும் மந்திரி மேலே ராஜாக்கள் மலையாளத்தில் சொல்கிறாப்பு ஒரு வரி. ஓகே. அப்போ நீ இந்த சிந்தனை எங்கேருந்து வரும்? தான் ஒரு வாழ்வியிலிருந்து வரும். அவங்க அம்மா ஒரு ஈழத்தமிழர், ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம். அவங்க அப்பா ஒரு அங்கேயே ஒரு அடிமை சமூகம் வராது. இந்த 2 பேருடைய அரசியலுங்கிறத அவர் உள்வாங்கும் போது தான் அந்த குரல் வெளிவருது. இப்போ இந்த குரலை எப்படி நெரிக்கிறது? இது ஏதோ கேரளா திருச்சூரில் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டிலும் நடக்குது. தமிழ்நாட்டில் கோவணன் பாடுறாரு, ஒரு பாடகர். அவர் இங்கே நடக்கிற அரசியல் சூழலுக்கு சமூக அவலங்களை எடுத்து சொல்கிறாரு. அதே மாதிரி கத்தார் ஆந்திராவில் இருந்தார், ஒரு புரட்சி பாடகர். அவரும் இங்கே அந்த மாநிலத்தில் நடக்கிற புரட்சி ஆதரித்து பாடல் பாடுறாரு. இப்படி நாடு முழுக்க புரட்சிகர பாடலும் சரி அரசியல் பாடலும் சரி என்றைக்கும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த வேடன் விஷயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா வலதுசாரி அமைப்பெலாம் சேர்ந்து ஒரு டார்கெட் பண்ணுறாங்க. ஏன்னா இன்றைக்கி வலதுசாரியுடைய கை கொஞ்சம் கொஞ்சமாக ஓங்கி வருது.
எல்லா மாநிலங்களையும். இப்போ வேடன் போன்ற நபர்களை வந்து அந்த ஒரு இளமை பருவத்திலே முடக்கிட்டா அடுத்து வர அச்சப்படுவான். இப்போ நீ ஒரு சுற்றி ஒரு 15-20 போலீஸ் சுற்றி வச்சுக்கிட்டு அப்படி கொண்டு போய் இப்படி இழுத்து கொண்டு போய் அவர் போகும்போது வேற ஒருத்தர் வெளியே வந்து பாடுறதுக்கு யோசிப்பான்ல. ரெண்டாவது ஐபி வருது, என்ஐ வருது, அவரை விசாரிக்குது, அப்படி என்ஐஏல வந்து புகார் கொடுக்க போற அளவுக்கு இவர் பண்ண தவறு என்ன அப்படிங்கிற ரீதியில பல கேள்வி எழுப்புறாங்க. அவர் மோடி வலதுசாரிகள் வந்து என்ஐஏ கிட்ட புகாரே கொடுத்து இவரை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மோடி எடுத்து பாடினதான், வேற என்ன? அவர் மோடிக்கு எதிராக ஒரு பாடல் பாடியிருக்காரு. ரெண்டாவது தம்புரான் மயிரில்லைன்னு சொல்றாருல. இப்போ அவங்களாம் உயர் சாதி உள்ளவங்க. அப்போ அவர் மயிர் இல்லைன்ற ஒரு சமூகத்தை நீங்களாம் ஒரு மயிரே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இது வெடிக்குது. ஏன்னா இவரை போன்று இன்னும் பாடகர்கள் இல்லை இவருக்கு ஆதரவான மனநிலை கொண்டவர்கள் உருவாகக்கூடாது. அப்போ இவர் காவல்துறை இப்போ என்னை போன்ற புலனாய்வு சாதி தீவிரவாதி அப்படின்னு சொல்லிட்டு ரைட் விங்லாம் முத்திர குத்துறாங்க அவர் மேலே. நீங்கள் சாதி தீவிரவாதின்னு சொல்லும்போது நாம் இங்கே மத தீவிரவாதின்னு சொல்கிறோம். இப்போ இந்து தீவிரவாதின்னு நம்ம யாரையும் சொல்கிறோமா? இந்து தீவிரவாதின்னு யாரையும் பேசுகிறோமா? இஸ்லாமிய தீவிரவாதின்னு பேசுவான், முஸ்லீம் தீவிரவாதின்னு பேசுவான். ஆனால் இந்து தீவிரவாதின்னு யாரையும் பேசுகிறோமா? ஏன்னா ஒரு பெரும்பான்மை சமூகமாக இருக்கிறதுனால ஒரு சொல்லாடல் யார் மீது பயன்படுத்தப்படுதுன்னா விளிம்பு நிலை எளிய மக்கள் சிறுபான்மையில் தான் பயன்படுத்தப்படுது. வேடன் ஒரு சிறுபான்மை சமூகத்தை ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன். அவன் மேலே வந்து சாதி தீவிரவாதம் சொல்கிற வார்த்தைங்கிறது அவனை இந்த என்ன சொல்றதுன்னா இந்த அரசியல் இருந்து இந்த கருத்தியல் இருந்து அவனை முடக்கிறது. அவன் பேசக்கூடாது. இனிமே ஒரு முற்போக்குத்தனமாக இங்கே அரசியல் பேசக்கூடாது. பாடல் கூட தத்துவார்த்த ரீதியாக சொல்லக்கூடாது. பாடலுக்குள்ள புரட்சியை வெடிக்கக்கூடாது. அதுதான் இங்கே விஷயமே. இப்போ தமிழ்நாட்டிலே வந்து பல பாடலுக்குள்ள ஒரு சில புரட்சிகள்லாம் வைக்கும், புரட்சி எழுதுவாங்க. அப்போ அது என்னன்னா வந்து ஹீரோ விஷயத்துக்கு எழுதுவாங்க, அந்த கதாநாயகனுடைய ஹீரோ விஷயத்துக்காக பாடல் எழுதுவாங்க. ஆனால் ராப் பாடல் பாடுறவங்களோ இல்லை அம்பேத்கரிஸ்ட் பாடல் பாடுறவங்களோ சேரியில் இன்றைக்கி சென்னை போன்ற பெருநகரில் கானா இருக்குது. கானாங்கிறது சேரியோடைய பிறப்பிடம்னு சொல்கிறோம். அப்போ அந்த வாழ்வியல் திருச்சூர் போன்ற கேரளா போன்ற வாழ்வியலுக்கு தகுந்த மாதிரி அவன் ஒரு புரட்சியை உருவாக்குறான் பாடலில். அந்த புரட்சி வந்து அங்கே உள்ள வலதுசாரிகளுக்கு இடிக்குது. ஏன்னா கேரளாவை பொறுத்தளவுக்கு மலையாளியான அந்த மலைப்பிரதேச பொறுத்தளவுக்கு இடதுசாரிகளா வலதுசாரிகளா ரெண்டு தான். இப்போ ரெண்டாவது விஷயம் என்னன்னா வலதுசாரிகளை விட காங்கிரஸே அவருக்கு எதிராக நிற்குதுங்க. இதை நம்ம உடைச்ச பேசணும், பொய் சொல்லக்கூடாது. காங்கிரஸே வேடனுக்கு எதிராக நிற்கிது. என்ன காரணம்னா அங்கே இன்னைக்கு அங்கே ஆளுகின்ற கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அப்போ இடதுசாரிகளுடைய ஆதரவோட தான் இவன் வந்து நிற்கிறான். அப்போ இவனை எதிர்த்தோம்னா பெரும் சாதிகள் பெரும் முதலாளிகள் சாதி ஓட்டு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு காங்கிரஸ் நினைக்குது. புரியுங்களா? எப்படி வந்து வலதுசாரிகள் வந்து பாஜக போன்ற கட்சிகள் வந்து வேடனை வந்து டார்கெட் பண்ணி நம்ம சாதியை இழிவுபடுத்தி பேசுகிறான், சாதிக்கு ஏதாவது வந்து ஒரு வன்முறை தூண்டுறான்னு சொல்லி அவன் நிப்பாட்டுறாங்களோ அதே போன்ற காங்கிரஸ்குள்ளே இருக்கிற உயர் சாதிகள் வேடனுக்கு எதிராக நிற்கிறாங்க. எல்லாமே ஓட்டு அரசியலாக இருக்குது. இது தேர்தல் அரசியலுக்காண்டி செய்கிறாங்க. ரெண்டாவது இதுக்கெல்லாம் வந்து அச்சப்பட்டு இதுக்கெல்லாம் முடங்குற நபர் வேடன் கிடையாது. ஏன்னா அவன் இன்னொரு பாடலை சொல்கிறான், நான் இங்கே எதுவுமே கொண்டு வரல. ஒரு பாடல் மலையாளத்தில், நான் எதுவுமே கொண்டு வரல, நான் மனுஷனா வாழன்னு ஆசை விரும்புகிறேன், என்னை மனுஷனா மதிடாங்கிறான். அது ஒரு வரியில் நான் இங்கே எதுவே கொண்டு வரல, நான் மனுஷனா வாழ ஆசைப்படுறேன், என்னை மனுஷனா மதிடாங்கிறான். இப்போ அந்த இதை எடுத்து பார்க்கும்போது வருது வரி. அப்போ எவ்வளோ அறிவாக பேசுவான். அப்போ அவன் பெரிய சொன்ன மாதிரி, ஆமாம், நீங்கள் பெரிய சொத்து இருந்து பெரிய நிலம் இருந்து பெரிய பண்ணையார் வாழ்வியல் இருந்து ஐயோ என்னை முடக்குனா எல்லாம் போயிருமே அப்படின்னு நினைக்கல. நீங்கள் திருச்சூரில் எங்கேயோ ஒரு இடத்துல சாதாரண ஒரு ஏழைக்குடியில் பிறந்து ஒரு ராப் பாடலாக சினிமாவுக்கு பாட்டு எழுதிட்டு இருந்தோன்னே இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக நீங்கள் வச்சுட்டீங்க. புரியுதுங்களா? அப்போ அவன் ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்திருப்பான், நீங்கள் அவனை அடையாளப்படுத்துறீங்க, இவன் உங்களுக்கான ஆள், அவன் வந்து இடதுசாரி சிந்தனை உள்ளவன், அவர் அம்பேத்கரிஸ்ட்டு அப்படின்றத நீங்கள் அடையாளப்படுத்துறீங்க. புரியுதுங்களா? நீங்கள் இதுக்கெல்லாம் எண்ணெயை கூட்டு வரணும்னா எவ்வளோ பெரிய விஷயம். எதுக்கு எண்ணெயை வரணும்? இந்த நாட்டில் இந்த சமூகத்தில் நடக்கிற வன்கொடுமைகளுக்கு எதிராக பாடுறவனுக்கு என்னையா இல்லை? அவருடைய பாடல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூக மக்களை, பழங்குடியின மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து இழிவுபடுத்தும் வகையில் தான் வந்து இருக்குது. அந்த மக்களை மேலும் வந்து ஒரு அடிமட்ட நிலைக்கு கொண்டு போய் கடத்துகிற ஒரு நிலையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய சசிகலா டீச்சர் அப்படிங்கிற ஒரு வலதுசாரி பேசியிருக்காங்க. இல்லை ஒரு விஷயம்னா, இப்போ எங்களுடைய வாழ்வியல் இருக்குல்ல, எங்களுடைய வாழ்வியலை சொல்ல முடியும். நான் அழுக்காக இருந்தால் அழுக்காக தான் காட்ட முடியும்.
புரியுங்களா? இப்போ சேரிக்குள்ள ஒரு கானா பாடல் இருக்குது. சேரி கானா என்ன செய்வாங்க? சில பேர் மது அருந்தி தான் காணா போடுவாங்க சேரியில். இளவு வீட்லேயும் காணா போடுவாங்க. சேரியில் ஒரு இங்கே சென்னை பெருநகரத்தில் ஒரு இது இருக்குது, இளவு வீட்டில் காணா போடுவாங்க. அதுக்காண்டி இந்த கானா வந்து கொச்சைப்படுத்துறதா? மேடைகளையும் காணா பாடுறாங்க. கானாக்கே பிறந்தவர் இசையமைப்பாளர் தேவா அவர்கள், அவர் பாடாத காணா பாடுங்களா? அதுக்காண்டி கொச்சையாக பேசுகிறதா? அது இப்போ பிணத்துக்கு பாடுறவங்க தான் காணா பாடுன்னு சொல்கிறதா? கிடையாது. என்னுடைய வாழ்வியலை ஏதோ ஒரு வடிவத்தில் பேச பொருளாக்கணும். என்னுடைய கருத்தியலை ஏதோ ஒரு வழியில் கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்கணும். அது எந்த வழியாக வேணாலும் இருக்கலாம். அது இறப்பு வீடாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக வீடு இருக்கலாம், எந்த வீடாக இருக்கலாம். ஆனால் அந்த இடங்கள்ல கூடுகிற மக்கள்கிட்ட என்னுடைய கருத்து போய் சேரணும். அதை அவன் செய்கிறான், அதை ஆழமாக செய்கிறான். அதை அந்த அரசு அங்கே உள்ள ஆட்சியாளர்களுக்கும் குறிப்பிட்ட அந்த என்ன சொல்லுன்னா உயர் சாதி ஆட்சியாளர்களுக்கு அதிகாரிகளுக்கு ஒரு அச்சத்தை உண்டு பண்ணியிருக்கு. இது வந்து நாடு முழுக்க பரவிருக்கின்ற அச்சம் இருக்கு. ஏனென்றால் இன்றைக்கு அந்த ராப் பாடல் இருக்காங்கல்ல, அந்த கலைஞர்கள் கருத்தியல் ரீதியாக பாடுறதுக்கு இன்னைக்கு தமிழகத்தில் மட்டும் இல்லை, கேரளா மட்டும் இல்லை, அகில இந்திய அளவில் திறந்துட்டாங்க. அகில இந்தியில ஒரு பெரிய கானா முத்து, இசைவாணி நிறைய பேர் உருவாயிட்டாங்க. அகில இந்தியில உருவாயிட்டு அப்ப இது என்னன்னா வந்து இது ஒரு அச்சத்தை உண்டு பண்ணுது ஆளுகின்ற ஒன்றிய அரசுக்கு. அதனால வந்து அவரை முடக்க நினைக்கிறாங்க. அந்த கூட்டு போகும்போதே ஒரு 10-15 காவலர்கள் அவர் அப்படியே புடைசூல உள்ள வராரு. இங்கிட்ட ஒருத்தர் இழுக்கிறான், அங்கிட்ட ஒருத்தர் இழுக்கிறான், அங்கிட்ட ஒருத்தர் சொல்றான், இங்கிட்ட சொல்றான். ஆனா அவர் மூஞ்ச பார்த்தீங்கன்னா அந்த வீடியோல எந்த சலனமும் போவாப்புல. ஒரு பயந்தவன் நினைச்சுக்கணும், முகத்தை பொறிச்சுக்கணும், ஐயோ நான் இல்லை மன்னிச்சுங்க, அப்படி கும்பிடுக்கணும், குனிஞ்சுக்கணும் கிடையாது. அப்படி நெஞ்ச தூக்கி நடந்து போறான். நீ இழுக்கிற இழுப்புக்கலாம். அப்ப அவனுக்குள்ள வந்து நான் இப்படிலாம் நீ எழுதுவேன், இப்படிலாம் பாடுவேன், நான் இப்படிலாம் சொல்லுவேன், என்னுடைய கருத்தியலை, என்னுடைய அரசியலை, நான் படுகின்ற வழிகளை எழுதும்போது நீ இப்படிலாம் வருவன்னு எனக்கு தெரிஞ்சுதான் செய்கிறான். அவன் தெரியாம ஒன்று ஏதோ சின்னத்தனமா விளாண்டுட்டான், நம்ம இவர் எதுக்குறோம் அவர் எதுக்குறோம்ல, அவனுக்கு ஒரு வலிமையான கருத்தியலை செஞ்சா எனக்கு எதிரான இத்தனை அம்புகள்லாம் வரும், அதெல்லாம் கவலைப்படக்கூடாது, நம்முடைய கருத்தியல் வலிமையாக நிற்போன்னு சொல்லி செஞ்சிருக்கான். இந்த கருத்தியல் வலிமை என்பது இன்னைக்கு வேடனை, முரளியை இன்னைக்கு உலகம் உள்ள கொண்டு சேர்ந்துருக்கு. அப்ப என்னைக்குமே ஒரு உண்மை, அதுல ஒரு நேர்மை இருந்துச்சுன்னா அவன் எடுக்கின்ற அரசியல் நாடு முழுக்க பேசப்படுங்கிறதுக்கு நமக்கு பல உதாரணம் இருக்கு. இல்லை, இவர் மேலே வந்து கஞ்சா கேஸ்லாம் வந்து இருந்திருக்கு. அப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா புலிப்பல்லாம் வச்ச ரீதியில் ஒரு புகார்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது வேடனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சில விஷயங்கள் தவறான இதாக இருக்கு நீங்கள் சொல்லி அவங்க விமர்சிக்கிறாங்க. மோடிக்கு கல்யாணம் ஆகலை, யாராவது பேசுகிறோமா? மோடி கல்யாணம் ஆகி ஏமாத்திட்டு போயிட்டாருன்னு பேசுகிறாங்க, யாராவது பேச சொல்கிறோமா? அமித்ஷா மகன் வந்து இன்றைக்கும் பல கோடியில் ஊழல் பண்ணுறாங்க. அமித்ஷா மகன் வந்து இன்றைக்கு மாட்டுக்கறியை ஏற்றுமதி பண்ணுகின்ற பிஸ்னஸ் நடத்துகிறாங்கன்னு சொல்கிறோம், யாராவது பேசுகிறோமா? அதே அமித்ஷா என்ன சொல்கிறாரு, பசு மாடை வந்து வதை செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறாரு, மாட்டுக்கறி உண்பது தவறுங்கிறாரு, மாட்டுக்கறியை சாப்பிட்றவனை வந்து கொல்றாங்க, மாட்டுக்கறி சாப்பிட்றவனை வந்து படுகொலை செய்கிறாங்க வட மாநிலங்களில், இதெல்லாம் பேசுகிறோமா? அப்போ எல்லாருக்குள்ளேயும் ஒரு தனிப்பட்ட அரசியல் இருக்கும், தனிப்பட்ட வாழ்க்கை முறை இருக்கும், தனிப்பட்ட வாழ்வியல் இருக்கும். அதையெல்லாம் பொதுவில் பேசுறதுக்கு நாம முதல் யோக்கியனா இருக்கணும். நான் பகிரமாக சொல்றேன், வேடனுக்கு சில பழக்க வழக்கம் இருக்கலாம், சில புலிப்பொல்லை போட்டிருக்கலாம். புலிப்பொல்லை என்ன மான் வேட்டையாடுறீங்க, பெரிய பெரிய மிருகங்களை அடித்து கொண்டு தின்றீங்க, மலைகள் இருக்கிற எல்லா உயிரினங்களையும் அழித்து சாப்பிட்றீங்க, உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி. ஒரு சாதாரண ஒரு புலிப்பொல்லை வச்சுருந்தானா என்னங்க இது இருந்தது? அவன் கடையில் கூட வாங்கியிருப்பான், இல்லை யாரும் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஒரு நல்ல பெரிய பாடகர் அவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கஞ்சா வழக்குங்கிறது யாரெல்லாம் இந்த சமூகத்திற்காக மக்களுக்காக எழுந்து வரானோ அவனை எப்படின்னாச்சும் அலிகேஷன் பண்ணணும், குற்றச்சாட்டு சொல்லி அவனை அம்பலப்படுத்தணும். இப்போ நம்ம வேறு மாநிலத்தில் இருக்கோம், வேடன் மேலே கஞ்சா கேஸ் நம்ம என்ன நினைப்போம், ஓ கஞ்சா குடிப்பானோ அப்படின்னா. அப்போ ஒரு கருத்தியல் வலதுசாரியுடைய சிந்தனை, குறிப்பாக ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்கள் டக்குன்னு ஒரு புரட்சிக்காரன் மேலே நீட்டுற கையை என்னதுன்னா பொம்பளை பொறிக்கும்பான், அவன் பெண்களை வந்து தவறான வழி நடத்துவான், பெண்களை தப்பாக பழகுவான். அடுத்து அலிகேஷன்னா குடிக்காரன், அடுத்த ஒரு அலிகேஷன்னா வந்து கஞ்சா குடிப்பான். இங்கே யாரெல்லாம் வந்து இந்த சமூகத்துக்கு எதிராக நடக்கிறத பேசும் பொருளாக்குறாங்களோ அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் அலிகேஷன் பண்ணி அசிங்கப்படுத்தி அவனை பொதுவிலிருந்து அம்பலப்படுத்தி ஓரம் கட்டுறது. ஓகே, இதுதான் வந்து காலங்காலமாக வலதுசாரி செய்கின்ற அரசியல். ஆனால் இதெல்லாம் எதிர்த்து வேடன் வந்து இன்றைக்கு களத்தில் நிற்பான். ஏன்னா அது ஒரு கருத்தியல் ஆயுதத்தோடு வரான். புரியுதுங்களா? அவன் எடுக்கின்ற அரசியல் வந்து வலதுசாரிக்கு எதிராக இருக்கனால தான் அச்சப்படுறாங்க.
இன்னும் 10 ஆண்டுகளில் வந்து தமிழகத்தில் மட்டுமில்ல இந்தியா முழுக்க உலகம் முழுக்க பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்குவான். ஏன்னா அவருடைய கருத்தியல் வலிமை, அவருடைய பாடல் அவ்வளோ வலிமையானது, அவனோட ஒரு துணிவு இருக்குது. அப்போ அது பெற்றி தான் பெறும், அதை கண்டு அச்சப்படம் செய்யணும். கஞ்சா கேஸ் மட்டும் இல்லை, இன்னும் அவனை வந்து என்ன வேணாலும் சொல்லுவாங்க, தவறாக கூட சொல்லுவாங்க. இப்போ கேரள திரையுலகில் வந்து மிகப்பெரிய உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய மம்முட்டி அவர்கள் வந்து வேடனுக்கு ஆதரவாக பதிவிட்டிருக்கிறார். வேடனுடைய குரல் வந்து 2000 ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பிருத்திவிராஜும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வேடனுக்கு சப்போர்ட் பண்ணி பல விஷயங்கள் வந்து பேசியிருக்கிறாரு. எளிய மக்களின் குரலாக வந்து வேடன் ஒழிக்கிறாரு, அது நல்ல விஷயம் தான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது பெரிய ஆதரவு கரம் நீட்டப்படுதான் வேடனுக்கு. கண்டிப்பாக வரும். என்ன காரணம்னா, இன்னைக்கு ஆளுகின்ற ஒன்றிய அரசு மீது, வலதுசாரி சிந்தனையாளர்கள் மீது வெறுமனையாக காழ்ப்புணர்ச்சியில் மட்டும்தான் இவர்கள் கைது நடவடிக்கை, மிரட்டுவதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்றது எல்லா பெரும்பான்மையாக இருக்கிற நடிகர்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? அதனால தான் தமிழ்நாட்டுக்கு வேடனுக்கு ஆதரவாக இவ்வளோ குரல் ஒலிக்குது. இல்லைன்னா அங்கே ஒரு நேர்மையான ஒரு அரசியல் பேசலைன்னா, ஒரு இடதுசாரி கருத்தியல் அங்கே முன்வைக்கலன்னா இங்கே நம்ம உட்காந்து பேச மாட்டோம். அப்போ எங்கேயோ ஒருத்தன் பொறுத்துற ஒரு பொறி வந்து தமிழ்நாட்டிலையும் எரியுது, பேசும் பொருள் ஆகுதுன்னா, அப்போ அந்த பொறியில் ஒரு கருத்தியல் இருக்குது, ஒரு அரசியல் இருக்குது, அதில் ஒரு நேர்மை இருக்குது. அதனால நீங்களும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில். அதனால் வந்துட்டு வேடனுடைய அரசியல் கருத்தியல் வந்து இன்னும் வலிமையாகும். இது இங்கே ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை உருவாக்கும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு நன்றி. நன்றி.